ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1 முதல் 13 வசனங்கள் வரைக்கும் ஒருவர் சத்தமா வாசிக்கலாமே. இருந்தது. வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தைகளின்படியே செய்தேன், உனக்கு தந்தேன். இல்லை, இதுவும் அன்றி கேளாத ஐஸ்வர்யத்தை மகிமையை உனக்கு தந்தேன். ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பது இல்லை. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கேட்பதும் கேளாததும் தரும் தேவன். அல்லேலூயா. கேட்பதும் கேளாததும் தரும் தேவன். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. நம்ம கேட்டது மட்டுமல்ல, கேளாததையும் தருகிறவர் தான் நாம் ஆராதிக்கிற தேவன். ஆமா, 33 கோடி தெய்வங்கள் உண்டாயிருந்தாலும் கூட உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்கிற ஒரு தெய்வம் இருக்கிறாரு. அதனாலதான் சங்கீதக்காரன் தாவீது அவருக்கு ஒரு பெயர் வைக்கிறான். ஆண்டவருக்கு பட்ட பெயர்கள் ஏராளம் இருக்கிறது. வேதத்தில் சொல்லப்பட்ட பெயர்கள் எல்லாமே அவருக்கு பட்ட பெயர். உம்முடைய நாமம் என்ன என்று சொல்லி கேட்பார்களே என்று மோசே கேட்டபோது அவருக்கு சொல்றாரு, என்ன சொல்றாரு? இருக்கிறவராகவே இருக்கிற. அது என்னையா பேரு? அது என்ன பேரு? என்கிட்ட வந்து ஞானசானம் எடுக்கும்போது எனக்கு பேர் மாத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் பேர் வைக்கும் போது ஒருவேளை நான் அப்படி பேரை வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க. சேவிரியா வந்து ஞானசானம் எடுக்கிறாரு, இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பேரை நான் அவருக்கு சொன்னேன்னா, பாஸ்டர் என்னாச்சு அப்படிம்பாரு. அது என்ன பேர்? இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஆமா, அவர் ஏற்கனவே இருக்கிறாரு, இப்பவும் இருக்கிறாரு, இனிமேலும் இருப்பாரு. அல்லேலூயா. ஆமா, அவருக்கு ஆமா எண்டே கிடையாது. அவர் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறாரு, அல்வாய் ஒமேகாவும் இருக்கிறாரு. நாம் ஆராதிக்கிறவர் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனா இருக்கிறாரு. அல்லேலூயா. ஆமா, ஒவ்வொரு சூழ்நிலைக்கு தக்கவாறு அவருக்கு பெயர்களை வைக்கிறாங்க. தோத்திரம். ஆபிரகாம் தன்னுடைய மறுமனையாட்டிய வேலைக்காரியை துரத்தி விட்டுட்டாரு. ஆகார துரத்தி விடும்போது வனாந்தரத்தில் அளந்து திரிஞ்சு கடைசியில் ஒரு நீரூற்றை கத்தர் கட்டளையிட்ட போது சொல்றா, என்னை காண்பவரை நானும் இவ்விடத்திலே கண்டேன், ஆகையால் நீர் என்னை காண்கிற தேவன். அல்லேலூயா. தோத்திரம். ஆமா, பலி செலுத்துவதற்காக ஈசாக்கை கொண்டு போறாரு. அவர் ஈசா கேட்கிறாரு, அப்பா விறகு இருக்குது, கட்டையெல்லாம் இருக்குது, தீப்பந்தம் கூட எல்லாமே இருக்குது, ஆனா பலிக்கு ஆடு எங்க அப்படின்னா பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும், கர்த்தர் பார்த்து கொள்வார் அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன? அவற்றை ஒப்படைச்சிருவோம், அவருக்கு தெரியாது என்ன இருக்குது. அல்லேலூயா. அங்க போனா இவங்க போறதுக்கு முன்னாடி ஒரு ஆட்டை ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு.
எவ்வளவு நல்ல தெய்வம் பாருங்க. இவங்க போறதுக்கு முன்னாடியே ஒரு ஆடு ஏற்கனவே அங்க ரெடியா இருக்குது. இவங்க போன பிறகுல ஏற்கனவே ஒரு ஆடை ரெடியா ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அந்த இடத்துக்கு பேர் என்ன தெரியுமா? யெகோவா ஈரே. அப்படின்னு என்ன? கர்த்தர் பார்த்து கொள்வாரு. அல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த மாதத்துல பல தேவைகளோடு கூட இருக்கலாம். ஆமா, என்னென்ன தேவைன்னு சொல்லி உங்க கூட இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாம இருக்கலாம். நான் சொல்றேன், உங்களுக்கு அவர் யெகோவா ஈரா இருக்கிறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு அவர் யெகோவா ஈர். காரணம், உங்க தேவைகளை அவர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. தோத்திரம். சாமுவேல் ஒரு இடத்துல யுத்தத்தில் பெலிஸ்தரோடு ஜெயித்த போது அந்த இடத்துல ஒரு பெயரை வைக்கிறான், யெகோவா நிசி. அப்படின்னா என்ன? வெற்றி தருகிற தேவன். அந்த சூழ்நிலைக்கு தக்கவாறு பெயர்களை வைக்கிறாரு. ஆனா நம்ம சூழ்நிலை தக்கவாறு பேரை சொல்றது கிடையாது. நம்ம அவங்க சொன்ன பேரெல்லாம் என்ன செய்வோம்? என்ன சரண்டர் அடைச்சிட்டீங்க, அப்படி அமைதி ஆயிட்டீங்க. அவங்க சொன்ன பேரெல்லாம், ஏன்னா அதுக்கு தகுந்தபடி நம்ம ஃபாதர் ஐயா அப்படியே பாட்டு படிச்சார். யெகோவா ஈரே, அப்படி யெகோவா நிசியே, யெகோவா சாலோமே, இப்படியே நம்மளும் என்ன செய்யறோம்? ஆமா, நம்ம அவர் எழுதி வச்சதை நம்ம பாடிக்கிட்டு இருக்கோம். அவர்கள் எல்லாம் பரிசுத்தவான்கள் எல்லாரும் அந்தந்த சூழ்நிலைக்கு தக்கவாறு அவருக்கு பெயர் வைத்தாங்க. அந்த பெயர் தான் இன்னைக்கு வரைக்கும் அழைக்கப்படுது வேதத்தில். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு பெயர் வைக்கிறது வேற. ஆமா, நீ ஆபிராம் என்று அழைக்கப்படாமல் ஆபிரகாம் என்று அழைக்கப்படுவாய். நீ சாரா என்று அழைக்கப்படாமல் நீ சாராள் என்று. தோத்திரம். ஆமா, பேதருக்கு ஒரு பேரை வச்சாரு. என்ன பேரு அப்படின்னா? பேதருக்கு என்ன பேரு? கேபா. ஆமா, நீ கேபா என்று அழைக்கப்படாமல் பேதுரு என்று அழைக்கப்படுவாய். ஆண்டவர் சில இடங்களில் சில பேருக்கு அவர் பேர் வைக்கிறாரு. ஆனா அவரை விட நம்ம சிறந்தவங்க. அவராவது ஒருத்தருக்கு ஒரு பேரைத்தான் வச்சாங்க, நம்ம அவருக்கு பல பேரை வைக்கிறோம். அல்லேலூயா. ஆமா, தோத்திரம். அது என்ன புள்ள, அது என்ன குட்டி தாய் இத்தனை அடி பாஞ்சா புள்ள 16 அடி பாயுமா? அப்படின்னா அவர் நமக்கு ஒரு பேரை வச்சாருன்னா நம்ம அவருக்கு ஆயிரக்கணக்கான பேரை வச்சிருவோம். அதுக்கு ஒரு பாட்டு ஒருத்தர் பாடுறாரு. ஆமா, 1000 எதை சொல்லி பாடிடுவே, யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள். நம்ம அப்படி ஆயிரக்கணக்கான பேரை வச்சு அவர் அழைக்கிற ஒரு பிள்ளைகளாக இருக்கிறோம். அத்தனைக்கு அவர் சந்தோஷப்படுறாரு. இவங்கெல்லாம் பேர் வச்சாங்க. ஆனா தாவீது ஒரு பேரை வைக்கிறான். என்ன பேர் தெரியுமா? ஜெபத்தை கேட்பவரே மாம்சமான யாவரும் இடத்துல வருவாங்க. அப்படின்னா நம்ம ஆராதிக்கிற கர்த்தர் ஜெபத்தை கேட்கிற ஒரு தேவன். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் ஜெபம் பண்ண சொன்னாரு. அவர் போய் ஜெபம் பண்ணாரு. அதனால ஜெபத்தை மட்டும் நம்ம விட்டுவிடவே கூடாது. சரி, இப்ப கவனிங்க. நான் வாசித்ததான இந்த சம்பவம் நமக்கு ஓரளவு நன்றாக தெரியும். கேட்டதும் கேளாததையும் தருகிற ஒரு தேவன். சாலமோன் ஆண்டவரிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறான். சாலமோன் தோத்திரம் அந்த கிபியாவுக்கு போய் அங்கே பழி செலுத்திட்டு இரவுல உறங்கிட்டு இருக்கிறாரு. ராத்திரி வேளையில் கர்த்தர் அவனோடு இடைப்படுறாரு. ஆமென் சொல்லுங்க. சொப்பனத்தில் இடைப்படுறாரு. ஆமா, நீ விரும்புகிறத என்னிடத்துல கேளு அப்படிங்கும்போது அவன் சில காரியத்தை கேட்கிறான். அவன் கேட்கறதுல ஒரு சிறந்த காரியம் என்ன அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு ஞானம் உள்ள இருதயத்தை தார். எண்ணிக்கைக்கு அடங்காது இருக்கிற இவ்வளவு ஜனத்தை நடத்தணும்னா எனக்கு ஞானம் வேணும்னு சொல்லி கேட்கிறான். நம்ம வாசித்த அந்த வேத வசனத்துல 12, 13 ஆகிய வசனத்தை பார்க்கும்போது, உன் வார்த்தையின்படி செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன், இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. அடுத்து, இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தை மகிமை உனக்கு தந்தேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கேட்டது ஞானம், ஆனா அவர் கேளாத ஐஸ்வர்யம். அதுதான் நம்ம ஆண்டவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீ என்ன கேட்கிறையோ கேட்டதை மட்டும் கொடுத்துட்டு அப்படி போற தேவனல்ல, கேளாததையும் தருகிறவன் நம்முடைய ஆண்டவர். நீ கடந்த நாட்களை என்னெல்லாம் கேட்டையோ அது ஒருவேளை நீ பெற்றிருக்கலாம், பெறாமல் கூட இருக்கலாம். இந்த 7வது மாதம் கேட்டதையும் கர்த்தர் கொடுப்பாரு, நீ கேளாத ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொடுக்க போறாரு. இவ்வளவு இருந்து இவ்வளவு உற்சாகமா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வாங்கிடுவீங்க. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரை பற்றிய ஒரு தெளிவு நமக்கு இருக்கணும். அவர் சாதாரணமான தேவன் அல்லவே அல்ல. பூமியும் நிறைவும்
கர்த்தருடையது என்று வேதம் சொல்லுது. வெள்ளியும் பொண்ணும் என்னுடையது. என் பிள்ளைய கரை சேர்க்கணும், பிள்ளைய கரை சேர்க்கணும்னா பிள்ளைக்கு கரை சேர்க்கறதுக்கு ஏதாவது வேணுமே அப்படின்னா என்ன செய்ய அப்படின்னா ஒரு நகை வேணும், நட்டு வேணும், தோத்திரம் நஞ்ச வேணும், புஞ்ச வேணும், இதெல்லாம் வேணும்ல. பிள்ளைய கரை சேர்க்கும் போது அன்னைக்கு ஆபிரகாம் தன்னுடைய குமாரனுக்கு பெண்பாக்க அனுப்பின போது எலியாசர் போய் போட்டு கூட்டிட்டு வந்தாரு. போய் இன்னைக்கு அப்படியா இருக்கிறாங்க? கூட்டிட்டு போறாங்க. நீ உடுத்தின சேலையோட வா, நீ போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸோடு வா. வாலிப தம்பி தங்கச்சிக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமா, ரொம்ப ஜாக்கிரதையா. கடைசி காலத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். பாவம் பச்சை தண்ணியை போல எங்கு பார்த்தாலும் பரவி கொண்டிருக்கிறது. உங்க பெற்றோர்கள் சொல்லுகிற வார்த்தைக்கு செவி கொடுத்து நீங்கள் வாழ பழகி கொள்ளுங்க. அல்லேலூயா. உங்க பெற்றவங்க உங்களுக்கு தீமை செய்ய மாட்டாங்க, உங்களுக்கு நல்லதைத்தான் செய்வாங்க. நீங்க பிறந்த நாள் முதல் கொண்டு உங்களை அது வளர்த்து ஆளாக்குறதுக்கு என்ன பாடுபட்டிருப்பாங்க தெரியுமா? அவ்வளவு தூரத்துக்கு உங்களை வளர்த்து நல்ல நிலைக்கு கொண்டு வந்தவங்க ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுக்க மாட்டாங்களா? இருக்கீங்களா? உனக்கு ஒன்றும் தெரியாது, நான் மேஜரு, நீ மேஜரா இருந்தான்னா மைனரா இருந்தா என்ன? வேத வசனத்துக்கு நீ கீழ்ப்படியணும். ஆமேன் சொல்லுங்க. ஆமா, நாம் ஆராதிக்கிறவர் கேட்டதும் கொடுப்பார், கேளாததையும் கொடுக்கிற ஒரு தேவன். வேதத்தில் நீங்க வாசித்து பாருங்க. சங்கீதங்கள் புஸ்தகம் 21வது சங்கீதம் 4வது வசனத்தை ஒருவர் வாசிங்க. அவர் உம்மிடத்திலே ஆயுசை கேட்டா நீரோ அவருக்கு தீர்க்க ஆயுசை தந்தீர். சொல்லுங்க. இவர் கேட்டது என்ன? ஐயா கொஞ்சம் தோத்திரம் உடம்புக்கு முடியல ஐயா, கொஞ்சம் வியாதி, அதனால எங்க இந்த வியாதியில நான் செத்துருவனோ அப்படின்னு சொல்லி முடியாத நிலைமையில ஒரு வேலை இருக்கலாம். தோத்திரம். அவர் கேட்கிறாரு, எனக்கு கொஞ்சம் என்ன செய்யுங்க, ஆமா இந்த வருஷத்தை கூட கொஞ்சம் கூட்டி கொடுங்க. ஏன்னா வேதமே எப்படி சொல்லி ஒரு வருஷமும் கூட இருக்கட்டும். அல்லேலூயா சொல்லுங்க. ஒவ்வொரு வருஷமும் இப்படித்தான் நம்மளை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. கனி கொடுத்தால் பார்ப்போம், பலன் கொடுத்தா பார்ப்போம். தோத்துறோம், பலன் கொடுத்தா பார்ப்போம், இல்லைன்னா அடுத்த வருஷம் காலி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அடுத்த வருஷமும் அதே வசனத்தை தான் சொல்றாரு. என்ன ஒரு மாதிரியா பாக்குறீங்க? நம்ம எல்லாம் பலன் கொடுத்துக்கிட்டா இருக்கிறோம், நம்ம எல்லாம் கனி கொடுத்துக்கிட்டா இருக்கிறோம். தோத்துறோம். வருஷத்துக்கு ஒரு ஆத்மாவையாவது ஆதாயப்படுத்தி சபை கொண்டு வரணும். எத்தனை ஆத்மாவை நம்ம இதுவரை கொண்டு வந்திருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்டு தோத்துறோம். நம்ம இனி வருஷங்கள் கடந்து போகும்போது சேரத்தான் மாற்றுவோம், ஏன்னா அதுக்குள்ளே உடைச்சிருவோம்ல, அதுதான் மாறும். ஆனா ஆத்மா நமக்கு புதுசா ஏதாவது வந்தது மாதிரியா இருக்கான்னா நான் சொல்லு வரும். அதை படுத்துவீங்க. ஆண்டவர் இந்த கிருபையை தருவாரு, உங்களால முடியும். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமா, கர்த்தருடைய கிருபையினால என்னால முடியும்னு சொல்றவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, ஏன்னா வாழ்வது அவருக்காகத்தான். அவர் கொடுத்த ஜீவன். எப்போ நமக்கு என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. ஆமேன்னு சொல்லுங்க. இப்பவே சில பேர் கொஞ்சம் பேர் தூரம் நடந்துட்டாங்கன்னா எனக்கு மூச்சு வாங்குது, தைப்பா இருக்குது அப்படிங்கிறாங்க, நடக்க முடியலன்னு சொல்றாங்க. அவ்வளவு பலவீனங்கள் சரீரத்தில் சிலவில் வருது. எவ்வளவு காலம் நம்ம வண்டி ஓடும் தெரியாது. நான் சொல்றேன், போய் முடிகிறதுக்குள்ள அந்த எண்டை அடைகிறதுக்குள்ள ஆண்டவருக்காக எதையாவது செய்யணுங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அவர் பாருங்க ஆயுசை கேட்டாரு, எனக்கு கொஞ்சம் ஆயுசை கொஞ்சம் கூட்டி கொடுங்கன்னு. ஆனா கர்த்தர் நெஞ்சாரா ஆயுசை கேட்டவருக்கு தீர்க்க ஆயுசை கட்ட கொடுத்தாராம். ஆமேன்னு சொல்லுங்க. யோபினுடைய புஸ்தகம் 29:2 வாசிங்க. யோபு 29:2. நல்ல கவனிங்க. யோபு கேட்கிறார் பாருங்க, சென்று போன மாதங்களிலும் நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது உண்டாயிருந்தா எனக்கு நலமாயிருக்கும். சென்று போன மாதங்களிலே, சென்று போன காலங்களிலே எனக்கு இருந்த அந்த ஆசீர்வாதம் இப்ப இருந்தா நல்லா இருக்கும் ஆண்டவரே. அவன் கேட்கிறான் அந்த ஆசீர்வாதம். யோபு எப்படி இருந்தாரு அப்படின்னா அந்த 1வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, உத்சு தேசத்திலேயே அவன் சீமானா இருந்தானா. தோத்திரம். தன்னுடைய கால்களை நெய்யினால கழுவுனானா. யாராவது அப்படி இருக்கீங்களா? நம்ம வம்சத்தை சேர்ந்த ஒருத்தருங்க. யோபு யாருங்க? நம்ம வம்சம், நம்ம ஆளு. நம்ம என்னமோ அம்பானியவும் அதானியவும் பெருசா பணக்காரன் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்ம வம்சத்தில் ஒருத்தர் பெரிய கோடீஸ்வரர் இருந்திருக்கிறாரு. உத்சு தேசத்திலேயே தோத்திரம் வேலைக்காரனும் வேலைக்காரிகளும் ஒட்டகங்களும் தோத்திரம் ஆடு மாடுகளும் பெரிய ஒரு கோடீஸ்வரனா வாழ்ந்திருக்காருங்க. அவர் சொன்னார், இப்ப அதெல்லாம் இழந்து போன ஒரு நிலைமையில இப்ப ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, ஆண்டவரே முந்தின காலங்களில், அத முந்தின மாதங்களிலே முந்தின காலங்களில் நடந்த அந்த சீரு இப்ப எனக்கு இருந்த அந்த ஆசீர்வாதம் எனக்கு இருந்தா அது நலமா
இருக்குன்னு சொல்லி. அப்படி கேட்டவனுக்கு ஆண்டவர் கொடுத்தது என்ன? 42வது அதிகாரம் 12வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, கர்த்தர் யோபினுடைய முன்னிலைமையை பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் கேட்டது என்ன? முன்னாடி இருந்த அந்த ஆசீர்வாதம் எனக்கு இப்ப வேணும். ஆனா அவர் கொடுத்தது என்ன தெரியுமா? முன்ன இருந்ததை விட 2 மடங்கு கர்த்தர் கொடுத்தாரு. கேட்டதும் கேளாததும் தருகிறவர் தான் நாம் ஆராதிக்கிற கர்த்தர். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? நம்முடைய ஆண்டவரை பற்றி ஒரு தெளிவு நமக்கு வேணுங்க. ஆண்டவரை பற்றி ஒரு தெளிவு நமக்கு இருக்கணும். தெளிவு இல்லாதனால தான் இன்னைக்கும் நம்ம பிச்சைக்காரங்க மாதிரியவே வெளியே காட்டிக்கிட்டு இருக்கிறோம். தோத்துறோம். சில பேருக்கு இருக்குது, இருந்தும் அப்படி காட்டுறாங்க. என்னன்னு கேட்டால் 4 பேர் நம்மகிட்ட கேட்டுருவாங்க. நல்ல சேலை உடுத்திட்டு போகக்கூடாது. ஒரு சில கத்துடைய பிள்ளைகளை பார்ப்பேன், பைராஸ் கூட நல்ல சேலையை உடுத்திட்டு போவாங்க. நான் சந்தோஷப்படுவேன். நீ ராஜாவினுடைய பிள்ளை, நீ ராஜாவினுடைய பிள்ளை. தோத்துறோம். அந்த நல்ல சேலையை பிறகு என்னைக்கு தான் உடுத்துறது? இருக்கீங்களா? அந்த நல்ல ட்ரெஸ்ஸை என்னைக்கு தான்? தோத்துறோம். சட்டசபை கூட கோட்டு சூட்டு போட்டு போறாங்க. கர்த்தரை ஆராதிக்கிறவ ஏன் போட்டு வரக்கூடாது? ஏன் கொத்தனாரப்பா போட்டு வரக்கூடாது ஒரு கோட்டு சூட்டு? மதியானத்துக்கு மேலையா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏசியலுக்கு போட்டு கோட்டு சூட்டு போட்டு கரண்டி எடுத்துட்டு போக வேண்டாம் ஐயா. சர்ச்சுக்கு வாங்க. ஏன் வரக்கூடாது? பார்க்கறதுக்கு எப்படி அழகா இருக்கும். ராஜாவுடைய பிள்ளை வர்றாரியா? கையை வைத்து சொல்லுங்க, கையை வைத்து சொல்லுங்க. தோத்துற கேட்டது அவன் முந்தின ஆசீர்வாதம். முன்னாடி இருந்த அந்த சீர் எனக்கு இருந்தா இப்பொழுது இருந்தா நலமா இருக்குன்னு. ஆனா அவன் கேட்டது முந்தின ஆசீர்வாதம். ஆனா கர்த்தர் கொடுத்தது தோத்துறோம் ரெட்டிப்பான ஆசீர்வாதம். இன்னொரு வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 11வது வசனம். சாமுவேல் 1 சாமுவேல் 1:11. சேனைகளின் கர்த்தாவே, கண்ணோக்கி பார்த்து மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை தந்தால் உயிரோடு இருக்கும் சகல நாளும். அவ ஒரு காரியத்தை கேட்கிறான். அண்ணா ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். என்ன கேட்கிறா? என்ன கேட்கிறா? எல்லாரும் சொல்லுங்க, என்ன கேட்கிறா? எல்லாரும் அப்படித்தான் சொல்றாங்க. ஆண் பிள்ளையை கேட்டா, ஆண் பிள்ளையை கேட்டான்னு. அதுக்கு முன்னாடி உள்ள வார்த்தையை விட்டுறோம். ஒரு ஆண் பிள்ளை, அதுதான் ரொம்ப மேட்ரு. தோத்துறோம். ஆண் பிள்ளையை கேட்டான்ல, அவ கேட்டது தேவரே அடியேலுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்து ஒரு ஆண் பிள்ளையை நீ தந்தாள். அல்லேலூயா. என்னன்னா அவ்வளவு நிந்தைக்குள்ள இருக்கிறா. கூட இருக்கிறவளே அவளை வார்த்தையினால காயப்படுத்திக்க. நான் சொல்றேன், நம்மளை காயப்படுத்துறதுக்கு வெளியிலிருந்து வர வேண்டாம். நம்மளை வேதனைப்படுத்துறதுக்கு வெளியிலிருந்து வரவே வேண்டாம். நம்ம கூட நம்ம பக்கத்திலேயே கூட இருக்கலாம். இருந்துக்கிட்டே நம்மளை என்ன செய்வாங்க? அங்கே சுற்றி இங்கே சுற்றி வார்த்தை வந்துச்சுன்னு பார்த்தாச்சுன்னா யார் சொன்னா அப்படின்னு கடைசியில் பார்த்தா நம்ம பக்கத்தில் உள்ளதான் சொல்லியிருப்பாங்க. நம்மளை பற்றி குறை பேசுறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்குது. தோத்துறோம். நம்மளை பற்றி மோசமாக பேசுறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்குது. ஏன்னா ஆண்டவர் அழகா சொன்னார், உங்களை குறித்து இல்லாததையும் பொல்லாததையும் சொல்வார்களானால் சந்தோஷப்பட்டு கலிகூறுகள், பரலோகத்திலே உங்க பலன் மிகுதியா இருக்கும். நம்ம வசனத்தின்படியா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்படி பேசிட்டா, நெல்சனை பத்தி பேசிட்டாரு, அவர் எப்படி பேச போச்சு? போன போடுமா கேட்போம். அப்பா நான் பேசலப்பா, வேற யார் பேசுனா? சேவியர் தான் சொன்னாரு. சேவியரை கேட்டாச்சு, நான் சொல்லல, சவரி சொன்னாரு. சவரியை கேட்டா நான் சொல்லல, செய்யக்கூடி யாத்தாடி இது நீண்டுகிட்டே போகும் போல தெரியுது. நான் சொல்ற வேத வசனம் என்ன சொல்லுது? நம்மை குறித்து இல்லாததையும் உங்களை குறித்து இல்லாததையும் பொல்லாததையும் சொல்வார்களானால் நீங்கள் பாக்கியவான்கள். எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் வேணும்? கை தூக்காதவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தோத்திரம். நீங்க பாக்கியவான்கள், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்க பலன் சொல்லுவாங்க. சில வேளையில யோசேப்பை சொல்லலையா? யோசேப்புக்கு ஒரு சிங்காசனம் காத்திருக்கிறது உண்மைதான். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த பாதையெல்லாம் அவன் கடந்து போகணும்னு கர்த்தர் முன்குறிக்கிறாரு. அவர் அனுமதிக்காம தலையில் உள்ள ஒரு முடி கூட தரையில. ரோமர் 8:28 அழகா சொல்லுகிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு. நான் சொல்ல, ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளையே, உனக்கு நடக்கிற ஒரு காரியம், ஒவ்வொரு காரியமும் நன்மைதான். ஆமென். ஒருவேளை தீமையா அப்படின்னா தீமையும் கூட கர்த்தர் நன்மையாக முடிய பண்ணுவார். யோசேப்பு அழகா சொல்ல, நீங்களோ தீமை செய்ய எனக்கு மனதா இருந்தீங்க.
கர்த்தரோ அதை நன்மையால் முடிய பண்ணுற அந்த தேவன் கூட இருக்கிறது அவனுக்கு ஒரு ஆழமான நம்பிக்கை. ஏன் கூட அவனுக்கு சொல்லலை, வாக்கு பண்ணல, ஆனால் அவனுக்கு ஒரு நம்பிக்கை. ஆனால் நமக்கு சொல்லியிருக்கிறாரு, உலகத்தின் முடிவு வரைந்தும் சகல நாட்களும் நான் உங்க கூட கூட இருக்கேன்னு சொல்லியும் புலம்பலு, கூட இருக்கிறேன்னு சொல்லி இன்னும் புலம்பலு, தேவையை நினைச்சு புலம்பலு, தோத்திர பிள்ளைகளை நினைச்சு புலம்பலு, வருமானத்தை நினைச்சு புலம்பலு. நான் சொல்றேன், உங்க புலம்பல் சந்தோஷமா மாற கர்த்தர் உதவி செய்வாரு. தோத்துறோம், உங்க அழுகையை ஆனந்த களிப்பாக கர்த்தர் மாற பண்ணுவாருங்க. ஏன்னா சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்ம கூட இருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. அவ என் சிறுமையை நீர் கண்ணோக்கி பார்த்து, தேவரீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை நீர் தந்தால். அவ சொல்ற ஒரு ஆண் பிள்ளை, ஆனா ஆண்டவர் தந்தது என்ன? 2:21 வாசிங்க. அன்னாளை கடாட்சித்தார், அவள் கற்பந்தரித்து என்னதுங்க 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றார். கேட்டது எத்தனை சொல்லுங்க? அதான் நம்ம ஆண்டவர் கேட்டது என்னது? ஒரு ஆண் பிள்ளை கொடுங்க ஆண்டவரே போதும் அப்படின்னு. நீ ஒண்ணுதான் தான் கேட்ட, நான் உனக்கு 3 ஆம்பளை பையனும் 2 பொம்பளை பையன் தர்றேன். அப்ப 5 + 1 6. ஒரு அளவிலே சொல்லுங்க. இதாங்க ஜாக்பாட்டுமாக. நீ கேட்டது 1, ஆனா கேளாம தர்றது 5. அப்ப எல்லாம் சேர்த்த 6. நான் சொல்றேன், இங்க வந்திருக்கிற தெய்வ பிள்ளை, உங்க வாழ்க்கையில ஆண்டவர்ட்ட நீ கேட்கறது கொஞ்சமா இருக்கலாம், கேளாமல் கொடுப்பது அவருக்கு மிகுதியா இருக்கும். ஏன்னா அவர் ஆண்டவருங்க, அவர் உன் தகப்பன். நிச்சயமா இந்த மாதத்திலே கேட்டதையும் கர்த்தர் கொடுப்பார், கேளாததையும் கர்த்தர் உனக்கு கொடுப்பாரு. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? வேலையா இருக்கட்டுங்க, தொழிலா இருக்கட்டும், வியாபாரமா இருக்கட்டும், நீ என்ன கேட்கிறையோ கேட்டதும் கிடைக்கும், கேளாததும் கிடைக்கும். இந்த சாலமோன் ஞானத்தை கேட்டான். கேட்டது ஞானம், ஞானத்தையும் கொடுத்தார், கேளாத ஐஸ்வரியத்தையும் கொடுத்தார். கர்த்தர் அவனுக்கு கேட்டதும் கேளாததையும் கொடுக்க ஆமா என்ன காரணம்? அவனிடத்துல காணப்பட்ட அந்த குணாதிசயங்கள், அவனிடத்துல காணப்பட்ட அந்த தன்மைகள் என்ன? ஒரு 4 காரியம் இருக்கிறது. ஒரு காரியத்தை இந்த வாரத்தில் உங்க மத்தியில் நான் வைக்கும்படியாக விரும்புகிறேன். தோத்திரம். முதலாவது அவனிடத்தில் காணப்பட்ட தன்மை, அவன் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவனாய் காணப்பட்டான். அந்த 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா போதும். கவனிங்க, சாலமோனை குறித்து ஆவியானவர் இங்க அழகா எழுதி வைத்திருக்கிறார். சாலமோன் கர்த்தரிடத்திலே அன்பு கூர்ந்து. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறது, கர்த்தர் நீ கேட்டதும் கேளாததையும் கர்த்தர் உனக்கு தர வேண்டுமானால் சாலமோனை போல கர்த்தரிடத்தில் என்ன செய்யணும்? அன்பு கூறுகிற ஒரு அனுபவம் வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஏன்னா அவன் எவ்வளவு அன்பு கூர்ந்திருந்தா சொப்பனத்தில் கூட கர்த்தர் பேசுறாரு. சொப்பனத்தில் உங்க கூட ஆண்டவர் பேசுறாரா? ஆமாம், ஒரு சிலரோட பேசுறாரு போல, பாவம் அவரு. தோத்திரம். இன்னைக்கு நிறைய பேர் சொப்பனம் வேற மாதிரியா இருக்குது. சொப்பனமே இன்னைக்கு மாறி போச்சு. பழைய ஏற்பாட்டு காலமா இருக்கட்டும், புதிய ஏற்பாட்டு காலமா இருக்கட்டும், பழைய ஏற்பாட்டு யோசேப்பா இருக்கட்டும், புதிய ஏற்பாட்டு யோசேப்பா இருக்கட்டும், கர்த்தர் இன்றைக்கும் சொப்பனங்கள் மூலமாக கர்த்தர் பேசுகிற தேவனாய் இருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் பேசணுங்க. அப்ப ஆண்டவரோடு கூட அவனுடைய அந்த உறவு எவ்வளவு நல்லா இருக்கும் பாருங்க. ஆண்டவரோடு கூட உறவாடுகிற மனுஷன் கூட கர்த்தர் இன்னைக்கும் பேசுகிற ஒரு தெய்வமா இருக்கிறாரு. ஏன்னா சாலமோன் அவரோடு அந்த அளவுக்கு உறவாடுகிற ஒரு மனிதனாய் காணப்படுகிறான். காரணம் என்ன? ஆண்டவர் மேல அன்பு. நான் சொல்ல, எந்த நபரை அதிகமா நேசிக்கிறோமோ அவங்ககிட்ட அடிக்கடி பேசுவோம். நான் அசரியாவை உண்மையா அதிகமா நேசிக்கிறேன்னா, ஆமா, நான் எப்படியும் அசரியாவோட கூட நான் பேசணும்னு விருப்பப்படுவேன். ஏன்னா நான் அவரை நேசிக்கிறேன். ஒரு ஆள் சொல்லுங்க. நம்ம யாரை நேசிக்கிறோமோ அவர்களிடத்துல அடிக்கடி நேசிவோம். போன்ல பேசுவோம், நேர்ல போய் பேசுவோம். நேர்ல போய் பேச வாய்ப்பு இல்லாவிட்டாலும் போன் மூலமாவது என்ன செய்வோம்? தோத்துறோம். வீடியோ காலில் பேசுறோம், ஆடியோ காலில் பேசுறோம், எப்படியோ நம்ம பேசுறோம். காரணம் என்ன? அவர்களை நம்ம நேசிக்கிறோம். அப்போ நான் சொல்ல, இந்த உலகத்தில் எல்லாவற்றை பார்க்கலும் நீ தெய்வத்தை நேசிப்பது உண்மையானா எல்லாரோடு பேசுவதை விட நீ தேவனோடு அதிகமாய் பேச வேண்டும். அதைத்தான் விரும்புகிறாரு. ஏன்னா சாலமோன் ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்தான்னு சொல்லி தெய்வ அன்புக்கு ஏங்குறாருங்க. இன்னைக்கு நீங்க மட்டும் கிடையாது, நான் மட்டும் கிடையாது. தோத்திர உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் அன்புக்கு
ஏங்குது. நான் சொல்ல அது எல்லாரையும் பார்க்கலாம் நாம் ஆராதிக்கிற கர்த்தர் அன்புக்காக ஏங்குறாரு. அன்புக்கு ஏங்குறதுனால தாங்க பரலோகத்தின் அத்தனை மேன்மைகளை விட்டுவிட்டு மனுமக்களோடு அவர் வந்து சஞ்சரித்தாராம். வேதம் சொல்லுது மனுமக்களோடு அவர் வந்து சஞ்சரித்தார். நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க வேலை செய்யற இடத்துல நீ செங்கல் எடுத்து வைக்கும் போது உன் பக்கத்தில் வந்து நிற்கிறாராக்கும். அவனுக்கு செங்கலத்துக்கும் என்ன விளைஞ்சு அப்படி சொல்லாத, பக்கத்தில் வேற ஒருத்தர் நிற்கிறாரு. உங்கள் சாந்த குணம் நிமிந்தாளுக்கும் சித்தாளுக்கும் தெரிய கடவுது அப்படின்னு பக்கத்தில் சொல்லுவார். இருக்கீங்களா? நம்முடைய சாந்த குணம் அது வெளிப்படணும். ஏன்னா நம்ம கூட ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் சாந்த சொருவியானவர். அப்பப்போ சில வேளையில் வந்தாலும் அது அப்படியே கிறிஸ்துவுக்குள்ள சோத்திரம் பண்ணி, ஏன்னா எல்லாவற்றுக்காக சோத்திரம் செய்தலே தகும் அப்படின்னு இருக்குது. அப்போ சோத்திரத்தை சொல்லி என்ன செய்யணும்? அந்த கோபத்தை நம்ம இது அவருக்கு மட்டுமல்ல, அவர் சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒவ்வொருவருக்கும் கோபம் வரும். கோபம் வரும்போதெல்லாம் சோத்திரம் பண்ணுங்க. பிள்ளைங்க ஸ்கூலுக்கு டீச்சர்ஸுக்கு போய் சொல்லி கொடுக்கும்போது பிள்ளைங்க அவ்வளோ அமைதியாக உட்காந்துருக்குமாக்கும். தோத்துறோம், ஐயோ இந்த சனியனை கட்டிக்கிட்டு நாங்கள் படுற பாடு அப்படின்னு. அது சனிங்களாக இருந்தால் அது 7 நாட்டம் சரியாக மாறிடும். அப்படி சொல்லக்கூடாது. எங்களுக்கு கொடுத்த நல்ல பிள்ளைகளுக்காக தோத்துறோம் அப்படின்னு சொல்லுங்க. தேசத்தை வேவு வாக்க போகிறாங்க, 12 பேரை அனுப்புகிறான். கோத்திரத்துக்கு ஒரு தலைவன். 12 பேரும் போய் பார்த்துட்டு அங்கேருந்து மகிழ்ச்சியோடு கூட அந்த திராட்சை கொலையை தூக்கிட்டு வர்றாங்க. அப்படி வந்த உடனே அந்த நல்ல செய்தி சொல்கிறவன் பிந்திக்கிட்டான். துச்செய்தி சொல்கிறவன், நல்ல செய்தி எப்போவுமே லேட்டாக தான் வரும். இந்த துச்செய்தி சொல்கிறவன் முன்னாடி வந்து ஆர்வமாக வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் பார்த்த தேசம் இப்படி இருக்கிறது. அவருடைய பார்வைக்கு அங்கே ஏனோக்கின் சந்ததி இருக்கிறாங்க, விட்டுக்கிளிகளை போல காணப்படுகிறோம். போனால் போட்டுருவாங்க, கொத்திடுவாங்க. தோத்துரு செங்கடலை கிடந்ததை மறந்துட்டாங்க. பார்வோனின் சேனை அமிழ்த்தினதை மறந்துட்டாங்க. கண்மலையில் தண்ணி வந்ததை மறந்துட்டாங்க. தோத்துரும். கர்த்தர் செய்த அத்தனை அற்புதங்களையும், எகிப்தில் செய்த அற்புதம் எல்லாத்தையும் மறந்துட்டு அப்படின்னா கர்த்தரையே மறந்துட்டாங்க. 106ஆம் சங்கீதம் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. ஆமாம், அற்புதத்தை கண்டு கர்த்தரை துதித்தவர்கள் உடனே அவரை மறந்து போனார்கள். அப்படி நிறைய வேலைகளை நம்ம கர்த்தர் கொடுக்கும்போது தோத்துறோம் தோத்துறோம் தோத்துறோம். ஆண்டவரை தோத்திரம் சொல்கிறோம், நல்லா கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறோம். ஆண்டவருக்கு சோத்திரம் பாஸ்டர், கர்த்தர் எங்கள் வாழ்க்கையிலே அப்படி நம்ம சொல்கிறோம். அதே இது பார்த்தீங்கன்னா தோத்திரம் கொஞ்சம் மாறி நடக்கும்போது தோத்திரம் வேற மாதிரியா மாறிடுது. ஆண்டவரை குறை சொல்ல ஆரம்பிச்சிடும். ஆமாம் சர்ச்சுக்கு போய், ஆமாம் பைபிள் படித்து, ஆமாம் ஜெபம் பண்ணி, அவர் சொல்ல ஆமான்னு சொல்கிறதுக்கு உனக்கு வாய் இருக்காதபடி ஆக்கிடுவார். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? அந்த ஆமான்னு சொல்கிறதுக்கு கூட கர்த்தர் நமக்கு அனுமதிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தோத்திரம். யோபு சொல்கிறாரு, பைத்தியக்காரி பேசுகிறது மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அப்படித்தான் சொல்லுவார் பக்கத்தில் இருந்து, பைத்தியக்காரி உனக்கு இன்னைக்கு உயிரோட உன்னெல்லாம் எப்போவோ பிசாசு போட்டிருப்பான், ஆனால் நான் கிருபையாக உன்னை என்ன செய்கிறேன். தோத்திரம். 10 பேரும் துச்செய்திகளை பரப்புனாங்க. அதை கேட்ட உடனே நைட்டு பூரா ஜெபம். என்ன ஜெபம்? அழுகையின் ஜெபம். நைட்டு பூரா அழுதாகன்னு சொல்லி பைபிள் சொல்லியிருக்குது. தோத்திரம். 2 பேர் வந்து குறுக்க நின்று வஸ்திரத்தை கிழிச்சுக்கிட்டு, நாங்கள் பார்த்து வந்த தேசம் மிகவும் நல்ல தேசம். அல்லேலூயா. அந்த வார்த்தையை பாருங்க. இவன் பார்வைக்கு அவன் பார்வைக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. அவன் கர்த்தரை பார்க்கிறான். ஏன்னா கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா நீ உள்ளங்கால் மிதிக்கிற எவ்விடம் உனக்கு தருவேன்னு சொல்லி ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினாரே, அந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை நான் உங்களுக்கு தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்காரு. நான் தருவேன் இருக்கிறாரு. அதனால சர்வ வல்லவர் எங்க கூட இருக்கிறாரு. எனக்கு வாக்கு பண்ணினவர் நிச்சயமா அதை தருவாரு. அவர் சொல்லாரு, நாங்கள் பார்த்து வந்த தேசம் மிகவும் நல்ல தேசம். தோத்திரம். ஆமா, நம்ம அதை ஈஸியா போய் என்ன செய்யலாம்? கர்த்தர் மாத்திரம் நம்ம கூட இருக்கணும். அவரை மாத்திரம் நம்ம கோபப்படுத்த, அவ்வளவுதான் அவன் சொன்னது. கர்த்தர் மாத்திரம் கூட இருந்தா போதும். நான் சொல்றேன், இந்த கர்த்தரை மாத்திரம் துக்கப்படுத்தாம அவர் கூட இருந்தா போதும். எதையும் சாதிக்க என் தேவனால் முடியும். எதையும் நம்ம சாதிச்சிருவோம். ஏன்னா தேவன் கூட இருக்கிறதுனால எதையும் தாண்டுவோம். அதனாலதான் சங்கீதக்காரன் தாவீது சொன்னார், உம்மாலே ஒரு சேனைக்குள்ள நான் பாய்ஞ்சிருவேன். நான் பாய்ஞ்சிருவேன், உம்மாலே பாய்வேன். உம்மாலே ஒரு மதிலையும் நான் தாண்டுவேன். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ ஜனமே, ஆண்டவரிடத்தில் நீ அன்பு கூற பழகு. ஆண்டவரை நேசிக்கிறேன்னா ஜெபத்தை விட்டுற மாட்டேன். ஆண்டவரை நேசிக்கிறேன்னா உபவாசத்தை நிச்சய மாட்டேன், விடமாட்டேன். ஆண்டவரை நேசிக்கிறேன்னா ஆராதனைய விடமாட்டோம். என்னதான் வரட்டுமே. தோத்திரம். எத்தனை வருமானம் வரட்டுமே, ஆராதனை எனக்கு முக்கிய. காரணம் ஆண்டவரை நேசிக்கிறபடினால. பேதுரு பார்த்தா தான் கேட்டாரு, தோத்திரம், இவங்க எல்லாவற்றையும் பார்க்கல, நீ என்னை
நேசிக்கிறாயா? ஆமாண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறதை நீர் அறிவீர் அப்படிங்கிறான். நம்ம சொல்ல முடியுமா நான் அவரை நேசிக்கிறேங்கிறத? கத்த அறிவார். நம்ம அப்படி சொல்ல மாட்டாங்க. என் சூழ்நிலை அவருக்கு தெரியும், என் பிரச்சனை அவருக்கு தெரியும். தோத்துரும். நான் என்ன சிஸ்டர் ஆராதனைக்கு இன்னைக்கு நீங்கள் போகலை அப்படின்னு யாராவது கேட்டாச்சுன்னா தோத்துரும். ஆமாம், என் சூழ்நிலை அவருக்கு தெரியும், அதனால வேலைக்கு வந்துட்டு தூச்சட்டி எடுத்துட்டு தோத்துரும். ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போனாங்களாம், அந்த ஆஃபீஸ் வெடிச்சிருச்சான். ஞாயிற்றுக்கிழமை வேலை வைக்கக்கூடாதுன்னு சொல்லி அரசாங்கமே சட்டம் போட்டுருச்சு. தோத்துரும். ஒரு அலையிலேயே சொல்லுங்க. அப்படி போய் வேலைஞ்சு என்ன தான் செய்ய போகிறீங்க அப்படின்னா 6 நாள் வேலை செய்யுங்க. இல்லை பாஸ் 6 நாள் வேலை கிடைக்கணும், பரவாயில்ல. கிடைச்ச வேலையை கத்தர் உங்களுக்கு கொடுக்குற வேலையை நீங்கள் செய்யுங்க. கத்தர் உன் கையின் பிரயாசத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நீ கடன் வாங்காத ஒரு வாழ்க்கை வாழ கத்தர் உனக்கு என்ன செய்வார்? உதவி செய்வார். ஆமென் சொல்லுங்க. சாலமோன் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தான். உபாகமத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, உபாகமம் 11:13 வேதம் சொல்லுது பாருங்க. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு அன்பு கூர்ந்து. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி சேவிக்கணும்னு சொல்றார், கர்த்தரே சொல்றார். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடும் அன்பு கூறு. அன்பு ரொம்ப பிரதானமான ஒன்று. அன்பை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதனால தான் பரலோகத்தின் மேன்மை விட்டு பகலிலே குளிர்ச்சியான வேளையில ஏதேனில் வந்து உழவுறாரு. அந்த அன்புக்கு ஏங்குறாரு. தோத்துறோம். என் நண்பனை காணுமே, என் பிள்ளைய காணுமே அப்படின்னு சொல்லி ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் தேடுறாருங்க. அங்கலாய்க்கிற அன்புக்கு ஏங்கி தேடுறாரு. அவர் சொல்றாரு, தோத்திரம், நான் ஒளித்து கொண்டிருக்கிறேன், நான் நிர்வாணியாய் இருப்பதினாலே ஒளித்து கொண்டேன். உன்னை நிர்வாணின்னு சொல்லி உனக்கு அறிவித்தது ஏன்னா இதுவரைக்கும் மகிமையின் வஸ்திரத்தை அணிந்திருந்தான், மகிமைக்குள்ள இருந்தான். அந்த மகிமையின் வெளிச்சத்துக்குள்ள இருந்ததுனால அவன் தோத்திரம் உடல் முழுசு மகிமையாத்தான் இருந்தது. அதனால அவன் நிர்வாணியா இருக்கிறது அவனுக்கே தெரியல. இப்ப அந்த மகிமை விலகின போது தோத்திரம். நான் சொல்றேன், முதலாக ஒரு மனிதன் தவறு செய்யும் போது மனசாட்சி கிடந்து குத்தும். ஆனா தொடர்ந்து அந்த பாவத்தை அவன் துணிகரமா செய்வானால் மகிமை அவனை விட்டு விலகிரும். இஸ்ரவேலை விட்டு கர்த்தருடைய மகிமை விலகின போது பெட்டி பிடிக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. சாத்தான் பிடிச்சிருவான், சத்துரு பிடிச்சிருவான். அதனாலதான் பிசாசுக்கு என்ன செய்யாதீங்க, இடம் கூடாதீங்க. தந்திரமா வருவான். தோத்திரம். ஃபோன் கால் வரும், நமக்கு ஃப்ரெண்ட்ஸு தானே, நம்ம சர்ச்சில் உள்ள விசுவாசி தானே அப்படின்லாம் நினச்சி நம்ம பேச சொல்லுவோம். நான் சொல்கிறேன், நம்ம பேச்சு அளவோடு இருக்கட்டும், பயபக்தியோடு இருக்கட்டும், பரிசுத்தமாக இருக்கட்டும். ஒரு அலையில சொல்லுங்க. சத்தியத்தை கேட்டு நம்ம வந்து அதுக்கு கீழ்ப்படியாத இருந்தால் பிசாசு ஈஸியாக நெஞ்சிருவான். நான் சொல்லுவேன், ஆசீர்வாதத்துக்கு ஒரு குறைவாக மாறிவிடும். அப்படி இல்லாதபடிக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம நாமே காத்துக்கொள்ள வேண்டும். ஆமேன் சொல்லுங்க. லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 10வது அதிகாரம் 27ஆம் வசனம் அதே மாதிரியே சொல்லுகிறது பாருங்க. 10:27. ஒருத்தன் கேட்கிறான், தோத்திரம், ஆண்டவர்கிட்ட வந்து விசாரிக்கும் போது ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிற பதில், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடு பாருங்க. அவர் சொல்றாரு, நீ வந்து உன்னுடைய சிந்த முதற்கொண்டு அவரிடத்துல அன்பு கூறுகிற ஒன்றாயிருக்கட்டும். சங்கீதம் 18:1 நீங்க வாசித்து பார்த்தா அவன் சொல்ல, என் பெலனாகிய கர்த்தாவே உம்மிலே அன்பு கூறுவேன் என்று சொல்லுகிறான். சங்கீதம் 97:10 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 97:10, கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அன்பு கூறுவதின் அடையாளம் ஆண்டவர் சொல்றாரு. நீ ஆண்டவர் மேல உண்மையான அன்பு கூறனா, அன்பு கூறுகிறவர்களே நீங்க என்ன செய்யுங்க, அதுதான் உண்மையான அன்பு. நீ அன்பு கூறுவது உண்மைனா நீ தீமை செய்ய மாட்ட, நீ பாவம் செய்ய மாட்ட. அதுதான் உண்மையான அன்பு. அன்பு கூறுகிறன்னு சொல்லிட்டு உன் மனசும் மாம்சமும் விரும்புறதெல்லாம் நீ செய்யறனா, நீ ஆண்டவர் மேல என்ன செய்யல, நீ உண்மையான அன்பு வைக்கல. தோத்திரம். எல்லாரும் அன்பு வைக்கிறது போல நீயும் அது ஒரு கடவுள், அவ்வளவுதான். நானும் சர்ச்சுக்கு போகணும், நான் ஒரு கிறிஸ்தவனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீ வர்றைய ஒழிஞ்சு தோத்திரம், நீ உண்மையான என்ன செய்யல, அன்பு வைக்கல. ஏன்னா உண்மையாய் அன்பு கூறுவர்கள் தீமை என்ன செய்வாங்களாம், வெறுப்பாக.
அந்த பாவத்தை தொடர்ந்து செய்ய மாட்டாங்க. என்னைக்கோ ஒரு நாள் ஏதோ ஒரு காரியத்தில் தவறு பண்ணிட்டேன், தடுமாறிட்டேன், என் கண்ணு தடுமாறிடுச்சு, என் வாய் தடுமாறிடுச்சு, என் சிந்தை தடுமாறிடுச்சு, என் செய்கை தடுமாறிடுச்சு. வேதம் சொல்லுது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவர்கள் தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வாங்க. ஒருவேளை விழுந்துட்ட, வேதமே சொல்லுது, விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறதில்லையோ, வழி விலகினவர்கள் திரும்புகிறதில்லையோ. ஏன்னா ஆண்டவர் வந்தது நோக்கத்தை குறித்து சொல்லாரு. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுத்து பழுது பார்த்து புதுப்பித்து நான் அதை மறுபடியும் கட்டுவேன் அப்படிங்கிறார். ஒருவேளை தெய்வ பிள்ளையே, நீ ஏதோ ஒரு காரியத்தில் தடுமாறி இருந்தா, விழுந்து போயிருந்தா, ஆண்டவர் உன்னை பார்த்து எச்சரிக்கிறார், எழுந்துரு, தேவனுக்காக மறுபடியும் எழும்பு. கர்த்தர் உன் பாவங்களை மன்னிக்க அவர் போதுமானவர். தொடர்ந்து அந்த பாவத்திலேயே நீ ஜீவிக்கிற ஒரு மகனாய் மகளாய் இருந்தா உன்னுடைய நிலைமைகள் பரிதாபமாய் மாறும். இருக்கீங்களா? அல்லேலூயா. ஏன்னா 97:10 மறுபடியும் வாசிங்க. கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே அப்படின்னா உலகத்தான யாரையும் சொல்லல, அன்பு கூறுகிறவர்கள சொல்றாங்க. நீ அன்பு கூறுகிற, ஆனா தீமை என்ன செய்யல, நீ வெறுக்க மாட்டக்க. தொடர்ந்து அந்த காரியத்தை நீ செஞ்சுக்கிட்ட எத்தனையோ முறை எச்சரிப்பு, எத்தனையோ முறை உனக்கு கண்டிப்பு வார்த்தைகள் உன்னை நோக்கி வருகிறது. ஆனால் உன்னுடைய கடந்த கால பாவங்களை தொடர்ந்து செய்கிற ஒரு மகனாய் மகளாய் இருந்தா, கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே தீமையை என்ன செய்யுங்க. அல்லேலூயா. ஆதியாம புஸ்தகம் 39:9 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆதியாம 39:9 என்னிலும் பெரிய யோசேப்பு சொல்றான் பாருங்க, என்னிலும் பெரியவன் இல்லை. இல்லை, இப்படி இருக்க இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய், அல்லேலூயா, அன்பு கூறுகிறவங்க, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தீமையை வெறுக்கிறான். தோத்துறோம். இத்தனை பொல்லாங்குக்கு உடன்பட்டு என் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? நான் பரிசுத்தமுள்ள தெய்வத்தின் மேல் அன்பு கூறுகிறேனே, எப்படி நான் உடன்படுவது இந்த பாவத்துக்கு? தோத்துறோம். வண்டி தானா போகும், நமக்கு அந்த நேரத்தில் பிரேக் பிடிக்காது. வண்டி அந்த பழைய பழக்கம், பழைய பேச்சு. தோத்துறோம். சில வேளைகள் இந்த போன நமக்கு ரொம்ப ஆபத்தை உண்டாக்கிறோம். மெலித்தா தீவில் பவுலு தோத்துறோம். அங்கே போய் மெலித்தா தீவில் போய் நாங்கள் விழுந்தோம் அப்படிங்கிறாரு. அங்கே போனால் அவங்க உபசரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த குளிர்காயறதுக்கு விறகெல்லாம் தூக்கி எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு கொடிய விரியன் அவன் கையை கவி கொண்டதான். சில வேளைகளில் இந்த மொபைல் கூட நமக்கு அது விரியன் மாதிரி அது கவிக்கிடும், எங்கிருந்தோ வந்து நம்மளை கவிக்கிடும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சில வேளை அது கவிக்கொள்ளும். தோத்துரும். ஒருவேளை அப்படி கவுதுன்னு அதை உதறி போட்டுட்டு என்ன செய்யுங்க, இயேசுவின் நாமத்தில் அகற்றி போட்டுவிட்டு கர்த்தருக்காக எழும்புங்க. ஆமென் சொல்லுங்க. யோசேப்பை கவ நினைச்சது, ஆனால் அவன் உதறி தள்ளிவிட்டு அந்த இடத்தை விட்டு ஓடி போனான் என்று வேதம் சொல்லுகிறது. காரணம் என்ன? தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவன் தீமையை வெறுப்பான். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிக்க முற்படுவோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 25வது வசனம் இப்படி சொல்லுகிறது. எபிரேயர் 11:25. அநித்தியமான பாவ சந்தோஷத்தை மோசையை பத்தி சொல்றாரு பாருங்க. தேவனிடத்தில் அன்பு கூறுகிற ஒரு மனிதன் அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கிலும் அதுக்கு துன்பத்தை அனுபவிச்சுட்டு போயிடலாம். ஐயா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதுதான் தீமையை வெறுக்கிறவன். தேவனிடத்தில் அன்பு கூறுகிற மனுஷன் தீமையை வெறுப்பான். நீங்கள் தேவனிடத்தில் உண்மையாக அன்பு கூறுகிற ஒரு மனிதனாய் மனுஷியாய் இருந்தா தேவனுக்கு பிடிக்காத பிரியமற்றதை நீங்க வெறுப்பீங்க. அப்படி வெறுப்பு உங்களுக்கு வரலையா? என்னதுக்கு மேல உள்ள வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கல வெறுக்கிறான். அநித்தியமான தற்காலமான இந்த பாவம் எனக்கு வேண்டவே வேண்டாம், இந்த சந்தோஷம் எனக்கு வேண்டாம். காரணம் என்ன தெரியுமா? தேவனிடத்தில் அன்பு கூறுகிற ஒரு மனிதன். தெய்வ பிள்ளையே, நீ தேவனிடத்தில் அன்பு கூறுகிற ஒரு மகனாய் மகளாய் இருந்தா தீமையை வெறுக்கிற ஒரு மகனாய் மகளாய் நீ மாற வேண்டும். சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினால் அவன் கேட்டதையும் தந்தார், கேளாத ஐஸ்வரியத்தையும்